சில குட்டீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்னம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பின்னம் அப்படின்னா என்னன்னா ஒரு முழு பொருள் இருக்குது, அந்த பொருளில் ஒரு பகுதியை தான் சொல்கிறோம். ஓகேவா? பாருங்கள், ஒரு வட்டம் இருக்குது, அதில் ஒரு சின்ன பகுதி தான் பின்னம் சொல்கிறோம். ஓகேவா? புரியுதா? இப்போ இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, மேலே ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும், இடையில ஒரு கோடு. இந்த முழுசாக இருக்கிறத தான் நம்ம பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மேலே இருக்கிற நம்பரை வந்து நம்ம தொகுதின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற நம்பரை வந்து பகுதின்னு சொல்லுவோம். ஓகேவா? தொப்பி மேலே போடுவோம்ல, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, தொகுதி. பாதம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது, அதனால் அது பகுதி. புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு முழு வட்டத்தை எடுத்துக்கிறாங்க, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாதியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த வட்டத்தை வந்து நம்ம எத்தனை பகுதிகளாக இருக்குது? முழு வட்டம் 2 பகுதிகளாக இருக்குது. ஓகேவா? டோட்டலாக எத்தனை பகுதி இருக்கோ அது வந்து நம்ம பகுதியில் எழுதிப்போம். எழுதலாம். இப்போ எழுதியாச்சு. ஓகேவா? 2/2ன்னு எழுதியிருக்கோம். இப்போ எத்தனை பகுதிகள் வந்து கலர் பண்ணியிருக்காங்க, வண்ணத்தால் நிரப்பியிருக்காங்க? 1 மட்டும்தான் நிரப்பியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதை வந்து மேலே தொகுதியில் நம்ம எழுதணும். ஓகேவா? எழுதலாமா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த டயக்ராமோட பின்னம் என்ன? 1/2. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்த டயக்ராம் பார்க்கலாம். சில குட்டீஸ் இந்த டயக்ராமுக்கான பிக்சரை பாருங்கள். கரெக்டாக எழுதிட்டிங்களா? 1/3. ஓகேவா? மொத்தமாக 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, 1 மட்டும் கலர் வண்ணம் தீட்டி இருக்காங்க. ஓகே, சில குட்டீஸ் இந்த டயக்ராமுக்கு பாருங்கள், மொத்தமாக 4 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, அதை கீழே எழுதியிருக்கோம். எத்தனை பகுதிகளாக வண்ணம் தீட்டியிருக்காங்க? ஒன்றே தான், அதனால் 1/4. ஓகே, சில குட்டீஸ் இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், எத்தனை மொத்தமாக எவ்வளோ பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க? 7 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் வண்ணம் தீட்டியிருக்காங்க. ஓகேவா? அதனால் 1/7. அடுத்ததுக்கு நீங்களாக சொல்லுங்கள், ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.